சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு யார் ஒன்றாலும் எப்படி ஒன்றாலும் எந்த நோக்கத்தில் அரசியல் நடத்திட்டோம். ஆனால் இந்த நாட்டில் சட்டப்படி சட்டத்துக்கு கட்டுப்பட்டு புதிய புரட்சி கழகம் நடத்த வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளாக இந்த இடத்தில் இருந்து வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு புதிய புரட்சி கழகத்தின் கொடியை இன்றைக்கு வான அளவில் இன்றைக்கு பறக்க விட்டு இருக்கின்ற மாமல்லபுரத்தின் நகர நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க நான் இப்படியாப்பட்ட போராளிகள் இந்த மண்ணிலே பிறந்திருக்கின்றார்கள். இந்த மண்ணுக்கு ஒரு மகிமை இருக்கின்றது. மாமல்லபுரம் மண்ணில இன்றைக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்றது. ஆனால் புதிய புரட்சி கழகத்தை தொடங்கி இருக்கின்றதாம். இன்றைக்கு மற்ற தலைவர்கள் நம்மை உற்று நோக்கின்ற வகையில கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அப்படிதான் நம்முடைய நிர்வாகிகளும் இருக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய கட்சி கொடியை இங்கே ஏற்றிருக்கின்றோம். இன்றைக்கு நம் கொடியை பார்த்து அந்த கொடியை போல் ஏற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதுக்கு ஒரு படி சொன்னால் நம்ம கொடியில் மற்ற கொடியை ஏற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆமாம், புதிய புரட்சி கழகத்தில் இருக்கின்ற நம்முடைய தொண்டர்களுக்கு, அண்ணன்களுக்கு, சகோதரருக்கு என்று அன்பான வேண்டுகோளை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எத்தனை கொடிக்கம்பம்னாலும் புதிய புரட்சி கழகத்தின் நிர்வாகிகள் நிறுத்த முடியும் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகினால் யாராவது புதிய புரட்சி கழகத்தின் கொடியை இறக்கிவிட்டு ஏற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர் ஏற்றிக்கொள்ளட்டும். நம்முடைய சகோதரர்கள் தான் புதிய கம்பத்தை, புதிய கொடியை வைத்து புதிய புரட்சி கட்சி, புதிய கழகத்தை நாம் நடத்துவோம். ஒரு காலமும் நாம் தோண்டு விட மாட்டோம். எதற்காக என்று சொன்னால் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற கம்பங்கள் அனைத்தும் நம்மளால் உருவாக்கப்பட்டது, நம்முடைய ரத்தத்தால் உருவாக்கப்பட்டது, நம்முடைய சகோதரால் உருவாக்கப்பட்டது. இந்த கம்பம் நமக்கு மட்டுமே சொந்தம் என்பதை அடித்து சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாமல்லபுரம் நகர நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு